ஸோ ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட் போட்டேன், இது செகண்ட் பார்ட்டு. இதில் 12 மாடல், 16 மாடல் அண்டு 2 மாடல், 2-way கனெக்ஷன்ஸு, ஸோ அந்த மாதிரி சில முக்கியமான விஷயம்லாம் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமலாம் சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம இந்த போர்டை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது 12 மாடல். இதில் மொத்தம் 6 சுவிட்சு, ஒரு ரெகுலேட்டர், ஒரு 15 ஆம்ஸ் சாக்கெட்டு, ஒரு 5 ஆம்ஸ் சாக்கெட் இருக்குது. ஸோ இது வந்து டைனிங் ஹாலோட போர்டு. இதில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த 4 ஒயரும் ஃபேஸிங் நியூட்ரல், ஸோ எர்த்து, இன்வெர்ட்டர் எல்லாமே இருக்குது. இதில் இந்த சைடு இருக்குது பீஸு. இதுலேயும் ஒரு சர்க்யூட் இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, எல்லோ கலர் இருக்கா, அது வந்து 2.5. ஸோ அது எதுக்காகனா, இந்த போர்டு இதில் தான் மெயின் ஃபேஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு லூப் பண்ணியிருக்கோம் ஒரு போர்டுக்கு. ஸோ அதுக்கான ஃபேஸ் தான் அந்த எல்லோ கலர். அப்புறம் நியூட்ரல் அண்ட் எர்த்து அதுக்கும் போடணும்ல, ஸோ அதுவும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்கே போட்டுருக்குன்னு சொல்லுது. பால்கனி போகிறோமா, பால்கனியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 மாடல் வச்சுருக்கோம். இது வாஷிங் மிஷினுக்கு வச்சுருக்கோம். ஸோ இந்த போர்ட்லேருந்து அந்த போர்டுக்கு நம்ம லூப் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ கலர் தெரியுதுங்களா, நம்ம அங்கேயும் போய் பார்ப்போம். ஸோ வந்துட்டோம். இங்கேயும் ஒரு எல்லோ கலர் இருக்குது. ஸோ இதான் அந்த ஒயரு. இந்த ஒயர் என்ன பண்ணணும், நம்ம இந்த ஃபேஸிங் நியூட்ரல் எடுத்து நம்ம இந்த மெயின் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட சேர்த்து ஜாயின் பண்ணாலும் பண்ணிடலாம். இல்லை உங்களால் முடிஞ்சிச்சுன்னா 2 ஒயராக சேர்த்து கூட நம்ம சாக்கெட்டில் கொடுத்துக்கலாம். நியூட்ரலை ஃபேஸு சுவிட்ச்லேயே கொடுத்துடலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி எப்படி கொடுக்குறதுன்னு காட்டியிருக்கேன். ஸோ இப்போ நான் நியூட்ரல் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த 2 ஃபேஸ் இருக்குது, ஒரு க்ரீன் எர்த் இருக்குது, ஒரு சர்க்யூட் நமக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பீஸ்லாம் இருக்குது. இதில் இன்வெர்ட்டர் ஒயர் இருக்குது, 1.5 ஸ்கொயர் mm இருக்குது. ஸோ அதை நான் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லோ கலர் 1.5 mm உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியலன்னா பரவாயில்ல, இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் இருக்குது, தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம வந்து ஃபேஸை கம்பியில் கொடுத்துட்டோம். இங்கே ஒரு எல்லோ கலர் நம்ம வாஷிங் மிஷின் லூப் பண்ண ஃபேஸும், ரெட் கலர் டிபிலேருந்து வந்து நமக்கு டைரக்ட் ஃபேஸும் இருக்குது. அதை நம்ம கம்பியில் கொடுத்துட்டோம். கம்பி கீழேயும் போயிடுச்சு. ஸோ அங்கே இருக்க சுவிட்சுக்கும் போயிடுச்சு கனெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து எர்த்து பார்த்திங்கன்னா 2 சாக்கெட்டும் சாக்கெட் டு சாக்கெட் லூப் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு 1.1 ஸ்கொயர் mm, 2.5 ஒயர் பிளாக்கு, அதுலேருந்து ஒரு 1 ஸ்கொயர் mm போட்டு 5 ஆம்ஸ் சாக்கெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நியூட்ரல் உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இல்லைனா புரியாது. அதில் நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்ல வேணாமின்னு தான். இங்கே வந்து ரெகுலேட்டருக்கு ஒரு சுவிட்சிலேருந்து ரெகுலேட்டர் ஒரு ஒயர் கொடுத்துட்டேன். இன்னொரு ஒயரில் ஃபேன் பீஸ் தான் கொடுக்கணும். இப்போ சுவிட்சுக்கு மேலே நம்ம பீஸ்லாம் கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேனோட பீஸை வந்து ரெகுலேட்டரில் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த போர்டோட கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இது 12 மாடல், அடுத்து 16 மாடல் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றுத்துலேயும் என்ன ஆகும்னா, இந்த சுவிட்சு சாக்கெட் தான் மாறும். ஸோ இதான் இன்வெர்ட்டர் ஒயர், பார்த்துக்குங்க நல்லா. சுவிட்சு சாக்கெட் தான் வேரி ஆகும். அதனால தான் நம்ம வேறு மாடல் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு மாடல் அதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது 16 மாடல். ஸோ இந்த 16 மாடலில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய போர்டு தான். இது அதிகமாக நம்ம மேக்ஸிமம் ஹாலு, இல்லை நிறைய லைட் சுவிட்ச்லாம் வருது, இல்லை நிறைய சுவிட்சஸ் வருது, இல்லை சாக்கெட் நிறைய தேவைப்படுதுன்னா இந்த போர்டு யூஸ் பண்ணலாம். 16 நம்பர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால 16 மாடல். இதில் வந்து நமக்கு ஒரு ஃபேஸிங் நியூட்ரல், எர்த்து, க்ரீன், இன்வெர்ட்டர், ஸோ எல்லாமே இருக்குது. இதையும் நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த பக்கம் பார்க்குற எல்லாமே பீஸு. ஐ திங்க் இதில் ஒரு 7-8 பீஸோ என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டோட ஒயர், ஃபேனோட ஒயர் எல்லாமே இருக்குது அதில். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசப்படிக்கு தேவையான 2-way கனெக்ஷனுக்கு காமன் லைட் இருக்குது. அப்புறம் அங்கே அந்த காலிங் பெல்க்கு ஃபேஸு, ஒரு நியூட்ரல் எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் என்ட்ரன்ஸில் ஒரு லைட் இருக்குது. ஸோ அதோட வயரும் இங்கே தான் இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸில் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குங்களா, ரெட் கலர். ஸோ அதை பார்த்துக்குங்க. அப்புறம் இன்னொரு ரெட் வந்து காலிங் பெல் பீஸு. இங்கே மேலே ஒரு எல்லோ கலர் இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர் mm தான், அது வந்து இந்த லைட்டோடது. ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த போர்டில் இருக்க ஒயர்லாம் நான் ரிமூவ் பண்ணி தனித்தனியாக எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இந்த 2-way கனெக்ஷன்லாம் நான் இந்த போர்டில் ஒரு 2-way கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து அநேகமாக 2 2-way பெட்ரூமில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேனுக்கும் லைட்டுக்கும் 2-way கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் போட முடியல, இதுவே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த போர்டில் இருக்க நியூட்ரல்லாம் ஜாயின் பண்ணிடுவோம். இதில் வந்து ஒரு மெயின் நியூட்ரல், 2 வந்து நம்ம லைட்டுக்கும் ஃபேனுக்கும் யூஸ் பண்ணுற நியூட்ரல் இருக்குது. இந்த போர்டு தான் இங்கே வரப்போகுது. ஸோ பார்த்துக்குங்க, 2 ரெகுலேட்டர், ஒரு 5 ஆம்ஸ் சாக்கெட் இருக்குது. மேலே ஒரு 6 சுவிட்சு, கீழே ஒரு 4 சுவிட்சு, மொத்தம் 10 சுவிட்ச் இருக்குது. 10 சுவிட்சில் ஒரு சுவிட்ச் சாக்கெட்டுக்கு போக 9 சுவிட்சு.
மொத்தம் 9 பீசஸ். ஸோ இப்படி தான் கவுண்ட் பண்ணணும். நம்ம ஒர்க் பண்ணும்போதே இதெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங்கில் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஜாயின் பண்ணிவிட்டேன். இது நல்லா நீட்டாக டேப் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே இப்படி தான் ஜாயின் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ண வசதியாக இருக்குமோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் ப்ரோ இந்த ஜாயின் பண்ணுறதானே அந்த ஜாயின் பண்ணுறதான்னு கமெண்டில் கேட்காதீங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு டேப் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து என்ன பண்ணணுன்னு. எர்த்து வந்து தேவையில்லை, நம்மக்கிட்ட ஒரு எர்த்து தான் இருக்குது. இன்னொரு எர்த்து இருந்தால் தான் நம்ம எர்த்தை ஜாயின் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இன்வெர்ட்டர் வந்து உள்ளே உங்களுக்கு ரெட் கலர் வந்து சுற்றி வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? இதான் இன்வெர்ட்டர் ஒயர். ஸோ இங்கே வந்து ரெட் கலர் இருக்குது, அந்த போர்டில் எல்லோ கலர் இருந்துச்சு. நம்ம இஷ்டம் தான் ஒயர் கலர்லாம், ஆனால் மறக்கக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த போர்டோட லூப்பிங் கனெக்ஷன்லாம் நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மேலே ஐ பட்டனில் தரேன், அதையும் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து நான் ஃபேஸ் கொடுத்துட்டேன். இதுலேயும் 2 ஃபேஸ் இருக்குது. ஒன்று மெயின் ஃபேஸு, இன்னொன்று வெளியே இருக்குது காலிங் பெல் போர்டுக்கு. சும்மா அந்த காலிங் பெல்க்கும் 2வேக்கும் சேர்த்து ஒரு ஃபேஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுதான் லூப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் ஒயர், நியூட்ரல், எர்த்து எல்லாமே நம்ம சாக்கெட்டில் கொடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சாக்கெட்டில் நியூட்ரல் டெர்மினலில் நியூட்ரலும் எர்த்து டெர்மினலில் எர்த்தும் கொடுத்துருக்கோம். க்ளோஸ்அப்பில் முடிஞ்சால் காட்டுறேன். அவ்வளோதான் கனெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பீசஸ் எல்லாம் பார்ப்போம். இங்கே இருக்க பீஸ் எல்லாமே மொத்தம் 9 பீஸ் சொன்னோன்னா 9 பீஸும் இதில் தான் இருக்குது. ஒரு 2வேக்கான அந்த எல்லோ ஒயரும் அதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். சுவிட்சுக்கு மேலே கொடுக்கணும். முன்னாடியே சொன்னது தான், எங்கேயுமே மாறாது. பீஸ் எல்லாமே சுவிட்சுக்கு மேலே தான் கொடுப்போம். ஃபேஸ் கீழே கொடுக்கணும். சாக்கெட்டுக்கு நியூட்ரல் எர்த்து கொடுக்கணும். ரெகுலேட்டரில் ஒரு ஒயர் சுவிட்சில் கொடுக்கணும், ஒரு ஒயர் வந்து ஃபேனில் கொடுக்கணும். ஸோ இது நான் ஒரு ஆர்டராக கொடுத்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இருக்க பீஸெல்லாம் இதில் வந்து ரெட் கலர் ஒயர் தான் பீஸு. இந்த எல்லோ கலர் வந்து 2வேக்கான ஒயரு. ஸோ இங்கே ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெட் கலர் வந்து 2 ஃபேனுக்கு. நம்ம வந்து ஃபேனுக்கு எப்பயுமே சேம் கலர் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம மேலே பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. ரெட் கலர்னால் ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா அந்த எல்லா இடத்துக்குமே ரெட்டு தான் ஃபேனில் இருக்கும். இதில் காட்ட முடியல, ஸோ அதனால் காட்ட உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் லைட்டாக ரெட்டு. ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் கலர் வந்து அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மண்ணு வேலை செஞ்சுட்டு போகலாம், மறக்கவே மாட்டீங்க. அதனால் கலர் கோட் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து காலிங் பெல் வரப்போகுது. ஸோ காலிங் பெல் பீஸ் வெளியே போயிடும். இங்கே ஒரு லைட்டு, அங்கே ஒரு லைட்டு. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு டியூப் லைட்டு, மேலே வந்து சென்டரில் சேனல் லிவர், 2 சைடு 2 ஃபேனு. இவ்வளோ தான். எங்கள் என்ட்ரன்ஸில் ஒரு லைட் இருக்குது. ஸோ மொத்தமாக இவ்வளோ தான் ஹாலுக்கான ஒயர்ஸ். இது எல்லாமே கொடுத்துட்டேன். கனெக்ஷன் கொடுத்து முடிச்சாச்சு. இன்னும் டேப் பண்ண வேண்டியதான் பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் 2வே கனெக்ஷனுக்கு இங்கே 2வே சுவிட்சில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே எல்லாத்துக்கும் பீஸ் கொடுத்துருக்கேனா. இங்கே 2வே சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எல்லோ கலர் ஒயர் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லோ கலரை கொடுக்க போகிறோம். இந்த 2வே சுவிட்சில் நிறைய பேர் இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் காதிலே வாங்கிக்காதீங்க. ஜஸ்ட்டு மேலே இந்த 2 லீடை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். 2 லீட் ஒயரை நம்ம 2 டெர்மினலில் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு ரெகுலேட்டருக்கெலாம் கனெக்ஷன் கொடுத்து முடிச்சுட்டேன். ஒயர் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். டேப் மட்டும் பண்ணணும், நான் பண்ணிவிடுவேன். இவ்வளோ தான் இந்த போர்டோட கனெக்ஷன். ஸோ நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வெளியே காலிங் பெல் போட்டு சொன்னோம் பார்த்தீங்களா 2வே, அந்த 2வே போட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 2வே சுவிட்சில் பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. 2 லீட் கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து கம்பி வந்திருக்கு, ஃபேஸு. ஸோ இவ்வளோ தான். அங்கே வந்து நான் என்ன 2வே சுவிட்சில் எப்படி கொடுக்குறேன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வேலை செஞ்சுக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இதுவும் புரியலனா 2வே சுவிட்சுக்குன்னு தனியாக நான் ஒரு டயக்ராம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுவே என்ன போய் பார்த்து ரெஃபர் பண்ணி எடுத்துக்கங்க எப்படி வேணும்னு சொல்லிட்டு. நம்ம நெக்ஸ்ட்டு 2வே சுவிட்சை பார்த்துருவோம். 2 மாடல் சுவிட்ச் போர்டை பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் 2 மாடலில் ஒரே ஒரு 2வே சுவிட்ச் அண்ட் ஒரு காலிங் பெல் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் 2 மாடல்னால் 2 சுவிட்ச் தான் யூஸ் பண்ண முடியும். 3 மாடல்னால் 3 தான். 4 மாடல்னால் 4. சுவிட்சு கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு சுவிட்சு ஒரு வே கணக்கு வந்துடும். சாக்கெட் கவுண்ட் பண்ணிங்கன்னா 2 வே பிடிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் வேஸ்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே 2வே போர்டில் வந்து இங்கே தெரிகிற எல்லோ ஒயர் 2வே, ரெட்டு வந்து ஃபேஸு. ஸோ எல்லோ கலர் மேலே இருக்க காலிங் பெல்து. அந்த ரெட் கலர் வந்து ரெட் கலர் காலிங் பெல், எல்லோ கலர் பீஸ் வந்து லைட். இது நியூட்ரல் இருக்குது, அது வேணாம், நான் உள்ளே வச்சிட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் 2வே சுவிட்சில் நம்ம எல்லோ கலர் ஒயரை அங்கே கொடுத்த மாதிரி இங்கே கொடுத்துட்டோம். ஸோ நம்ம கிராஸ் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அங்கே 2 ஒயர் கொடுக்குறோம், இங்கே 2 ஒயர் கொடுக்குறோம். ஏன்னா 2வே வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
அந்த எல்லோ கலர் பீஸ் லைட்டுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ லைட்டுக்கு ஒரு நியூட்ரல் கொடுத்துட்டோன்னா 2 way கனெக்ஷன் ஓவர். இந்த பக்கம் காலிங் பெல்க்கு ஒரு ஃபேஸும் காலிங் பெல்லோட பீஸையும் கொடுத்துட்டேன். இவ்வளோ தான் 2 way சுவிட்சு. ஸோ இப்போ நம்ம வெளியே இங்கே போட்டோன்னா வெளியே லைட் எரியும், உள்ளே போய் ஆஃப் பண்ணிக்கலாம், உள்ளே போட்டால் இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட்டு பெட்ரூமில் பார்க்கும்போது ஃபேனுக்கு ரெகுலேட்டர் வச்சு 2 way கனெக்ஷன் வரும். ஸோ அது அடுத்த வீடியோ, அதையும் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க. நீங்கள் பார்த்துட்டு பிளாக் ஸ்கோபின் தமிழ். நான்